வங்கிகளில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்பவர்கள் வரி ஏய்ப்பு செய்திருந்தால் 200% அபராதம் என்பது மத்திய அரசின் அறிவிப்பு. அவ்வாறு ஒருவர் பணம் டெபாசிட் செய்தால் அவருக்கு எவ்வளவு பணம் பிடித்தம் செய்வார்கள் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்பவர்களுக்கு வருமான வரி சட்டப்படி அவர்களின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை கண்காணிக்கும் என்கிறது மத்திய வருவாய்த்துறை. அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அதற்கான விளக்கமும் கேட்கப்படும். உதாரணத்திற்கு ஒருவர் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்தால் அதற்கு முறையான கணக்கு காட்டப்படாத பட்சத்தில் 9 லட்சம் ரூபாய் பணத்தை அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டி வரும் என்கிறார் பொருளாதார ஆலோசகர் நாகப்பன். 30% வருமான வரிக்குள்ள உள்ளவராக தான் இருக்கும். 10 லட்சத்துக்கு மேல் செல்லும் பொழுது அப்பொழுது அவர் 30% அந்த வருமான வரியை கட்ட வேண்டும். அந்த மாதிரி 2 மடங்கு 200%ங்கிறது 60% அவர் பெனால்ட்டி கட்டணும். ஸோ கிட்டத்தட்ட 90% பணம் அரசாங்கத்துக்கு போய்விடும். மீதம் 10% பணம் தான் இவங்க கைவசம் இருக்கும். அப்படிங்கிறத அந்த செக்ஷனுடைய விளக்கமாக நான் பார்க்குறேன். இந்த 200% அபராதம் ஏற்கனவே உள்ள வருமான வரித்துறை சட்டத்தின்படிதான் வசூல் செய்யப்படுவதாகவும் இதனை செலுத்தாத பட்சத்தில் அவர்களின் வங்கி பரிவர்த்தனைகளை முடக்கும் அளவிற்கு சட்டத்தில் வழி இருப்பதாகவும் கூறுகிறார் பொருளாதார ஆலோசகர் ஷியாம் சேகர். வரி கட்டுற எங்களை போன்றவர்களே ஒருவேளை நம்மளுடைய வரி கணக்குகளில் தவறு இருந்தால் 200% வரை அபராதம் விதிக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம் என்பதுதான் அந்த செயலருடைய அறிக்கையில் இருக்குது. வருமான வரித்துறை இந்த அடையாளங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே நபர் பல இடங்களில் செலுத்தி இருந்தால் அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் அந்த நபருக்கு நோட்டீஸ் அனுப்புவார்கள். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பணம் செலுத்தியிருக்கீங்க, இதற்கு உங்கள் வருமானத்து கணக்குகளை கொண்டு நீங்கள் வரி செலுத்தியிருக்கான ஆதாரத்தை எங்களிடம் காட்டுங்கள் என்று வருமான வரித்துறை கேட்கும். அதை செலுத்தாதவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். இதை சாதகமாக்கிக் கொண்டு கருப்பு பணம் வைத்துள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழை மக்களை வங்கிக் கணக்கு தொடங்க நிர்பந்தம் செய்து வருவதாகவும் அதற்கு யாரும் ஒத்துழைப்பு தரக்கூடாது எனவும் பொருளாதார ஆலோசகர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதிக அளவில் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் ஏழைகளை ஏமாற்றி வங்கி கணக்கு ஆரம்பித்து அதன் மூலமாக தங்களுடைய பணத்தை வெள்ளையாக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அவ்வாறு அவர்கள் உடந்தையாகும் பட்சத்தில் யார் வங்கி கணக்கு பிடிபடுகிறதோ அவர்கள் மீதுதான் வருமான வரித்துறையுடைய நடவடிக்கை பாயும் என்பது பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ரமேஷ்.